ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜில் ஜில்லுன்னு சொல்லிட்டு இந்த ஹாட் சம்மருக்கு ஒரு சம்மர் ட்ரிங்க்ஸாக பார்க்க போகிறோம். அது செய்யறதுக்கு தேவையான பொருள்: பால் 1 டம்ளர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், ரோஸ்மில்க் எசன்ஸு. இது வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இது 20 ருபீஸ் என்னமோ தான், சின்ன பாட்டிலு. பாதாம் பிசின், ஐஸ் க்யூப்ஸ் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். சப்ஜா சீட்ஸ், இது வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸையும் போட்டுக்கலாம். இது நம்ம சும்மாவே வந்து கரண்டிலையோ இல்லை விஸ்க்லேயோ அடிக்கலாம். ஆனால் வந்துட்டு மிக்சியில் பிளெண்ட் பண்ணையில் உங்களுக்கு நல்லா எல்லாமே கரைஞ்சி வந்துடும். 1 டம்ளர் பால், இது பெரிய டம்ளரில் எடுத்திருக்கேன். காய்ச்சின பால் தான், நல்லா க்ரீமியாக இருக்குது. அந்த ரோஸ் எசன்ஸில் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். போதும், ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம். பாருங்கள், இப்போவே நல்ல கலராக வந்துருச்சு. இது எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்சியில் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்துட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ரெடி பண்ணலாம். ஒரு கப்பில் வந்துட்டு சர்விங் கப்பில் பாதாம் பிசின் வந்து 8 ஹவர்ஸ் நைட்டே வந்து நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா, ஒரு 3 கல்கண்டு சைஸில் போட்டிங்கன்னா அது வந்து நல்லா உபரியாக வந்துடும் ஊறி. அதை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ரோஸ்மில்க் எசன்ஸை வந்துட்டு கலக்கின பாலை வந்து ஊற்றிக்கலாம். அப்புறம் சப்ஜா சீட்ஸையும் வந்துட்டு அதுக்கு மேலே கார்னிஷ்காக போட்டுக்கலாம். சப்ஜா சீட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. இந்த வெயிலில் வந்துட்டு நம்மளுக்கு சூடை வந்து தணிக்கிறதுக்கு இந்த சப்ஜா சீட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலே இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பாதாம் பிசின் போடுறனாலும் போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலக்கி விட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.